துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பனிப்போர் உருவாகிறதுக்கு இல்லை நேரடியான சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மெயினான காரணம் அமெரிக்காவோட F-35 விமானங்களை துருக்கிக்கு அமெரிக்கா கொடுக்கறதுக்கான அந்த ஒரு முடிவை இப்போ எடுக்க போகிறாங்க. துருக்கி கிட்ட தான் S-400 இருக்கு. S-400 இருக்கக்கூடிய நாட்டுக்கிட்ட F-35 ப்ரோக்ராமை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோன்னு ஆல்ரெடி அமெரிக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கப்போ இது மட்டும் எப்படி சாத்தியமான ஒரு விஷயம்? துருக்கியோட உதவி இந்த இடத்துல கருங்கடல் பகுதியில் இல்லைன்னா அது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலை இந்த ஒரு பதிவில் தேட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் இது தம்புக்ஷங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். துருக்கி அண்ட் ரஷ்யாவோட கடல் எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு. இந்த துருக்கி எந்த அளவுக்கு ரஷ்யா முக்கியம், இல்லை ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு துருக்கி முக்கியம்னு பார்த்தோன்னா, எக்கானமிக்கல் வைஸ் துருக்கி ரஷ்யாவை நிறைய விதத்தில் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த வகையிலனா, ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான கேஸை துருக்கிக்கு இந்த இடத்துல மடைமாற்றம் பண்ணி துருக்கியை ஒரு கேஸ் ஹப்பா மாற்றி அங்கிருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கமிஷன் பேசிஸில் ரஷ்யன் கேஸை வாங்கி அதை யூரோப்பியன் ஏஜென்சிக்குள்ள புஷ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல துருக்கி இருந்துட்டு இருக்காங்க. நாட்டோவுக்கு துருக்கி எந்த அளவுக்கு முக்கியம்னா, கருங்கடல் பகுதி பிளாக் சி இது ரஷ்யாவுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. கிரீமியாவோட செக்யூரிட்டி, ரஷ்யாவோட இந்த சி ஆஃப் அசோவ் எல்லாத்தையும் இந்த துருக்கி நினைச்சாங்கன்னா பிளாக் பண்ண முடியும். ஏன்னா துருக்கியோட ஆக்சஸ் இல்லாம இந்த கருங்கடல் பகுதிக்குள்ள யாராலையும் நுழைய முடியாது. ஸோ நாட்டோவில் துருக்கி இருக்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய செக்மேட்டை நாட்டோவால் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நாட்டோவில் துருக்கி இருக்கிறது இந்த இடத்துல ரஷ்யாவால நாட்டோவுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு செக் பாயிண்ட்னு சொல்லலாம். எப்படிடா ஒரு நாட்டால இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே விதத்தில் பேலன்ஸ் பண்ண முடியும்? இவங்க நினைச்சாலும் செக்மேட்டா யூஸ் பண்ணலாம், அவங்க நினைச்சாலும் செக்மேட்டா யூஸ் பண்ணலான்ட்டு அந்த சந்தேகம் உங்களுக்கு வரும். இதுக்கு மெயினா துருக்கிக்கு அட்வான்டேஜா இருக்கிறது அவங்களோட ஜியோகிராபிக்கல் லொகேஷன் தான். ஸோ வைட்டலான ரூட்ல ரஷ்யாவோட பாதையில் இது அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துல ரஷ்யாவால் துருக்கியை நேரடியாக எதிர்க்க முடியாது. எதிர்த்தாங்கன்னா கருங்கடல் பகுதிக்கான ஆக்சஸ், அதை விட்டு வெளியில் வரதுக்கான அந்த வழின்றது இல்லாமல் போயிடும். இன்னொரு பக்கம் துருக்கியை நாட்டோவாலையும் ரொம்ப ப்ரெஷர் பண்ண முடியாது. அப்படி ப்ரெஷர் பண்ணாங்கன்னா ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சோக் பாயிண்ட்டை நாட்டோ இழந்த மாதிரி ஆயிடும். ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் எந்த அளவுக்கு துருக்கிக்கு ஃபேவர் பண்ணுதுன்றது இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தின் மூலமா தெரிய வரும். இப்போ ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் என்ன ஒரு பிரச்சனை? S-400 F-35 ரெண்டுமே ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் எக்யூப்மெண்ட். F-35 அமெரிக்காவோட 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட். இந்த பக்கம் S-400 பார்த்தோன்னா ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ரெண்டு டெக்னாலஜிக்கல் மான்ஸ்டர்ஸையும் ஒரே நாட்டில் வச்சு நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்டெல்த் தொழில்நுட்பம்ன்றது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமை குழப்பி அதோட கண்களில் படாமல் அதை ஊடுருவி அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. பேரலா S-400 பார்த்தோன்னா ஸ்டெல்த் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அந்த ஸ்டெல்த் கில்லராக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ துருக்கி 2018 ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாங்க. நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து 2 S-400 யூனிட்ஸை வாங்க போகிறோம். 2.4 பில்லியன் அளவில் இந்த டீல் ஆனது கூடிய சீக்கிரத்தில் கையெழுத்திடப்படும். எங்களோட செக்யூரிட்டிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டதுக்கு அப்புறமா உடனடியாக அமெரிக்கா பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாங்க. ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டான ப்ரோக்ராமில் இந்த துருக்கி அமெரிக்காவும் சேர்ந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இதோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-35 நாட்டோவோட அந்த ப்ராசஸ்க்கு கீழே துருக்கிக்கு கொடுக்கிறது. துருக்கியில் அதுக்கான யூனிட்ஸை உருவாக்கி அந்த இடத்துல அதை அசம்பிள் பண்றது, மேனுஃபேக்சர், அதோட முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்றது சொல்லிட்டு இந்த JSF ப்ரோக்ராம்ல துருக்கி இருந்தாங்க. ஆனா இப்படி ஒரு டீல் கையெழுத்திடப்பட போதுன்னு ஒரு அறிவிப்பு வந்ததும், துருக்கிட்ட இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் அமெரிக்கா இந்த ஒரு ப்ராஜெக்டை விட்டு வெளியில போறாங்க. ஏன்னா இது F-35யோட அந்த வருங்காலம்ன்றதே பாதிச்சிடும். இப்போ S-400ன்றது துருக்கியில் வச்சு ஆக்டிவேட் பண்ணப்படுது. ஏன்னா இப்போ துருக்கி வாங்கிட்டாங்க. இப்படி வாங்கினதுக்கு அப்புறம் துருக்கி அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்றாங்க. இல்லை நாட்டோ மிஷன்ன்றது, நாட்டோவோட பல எக்ஸசைஸ்ன்றது நாட்டோ நாடுகளில் நடக்கும். அப்படி துருக்கியில் நடக்கிறப்போ இந்த S-400 ஆனது ஆக்டிவேட் பண்ணப்பட்டுச்சுன்னா நாட்டோவோட ஏர்கிராஃப்ட்ஸோட ரேடார் சிக்னேச்சர் அதனால கேப்சர் பண்ண முடியும். இது மிஷன் நடக்கிறப்ப மட்டும்தான் கிடையாது, மிஷன் அன்மிஷன் டைம்ஸ்லையும் இந்த துருக்கியில் இருக்கக்கூடிய ரேடார்னால அவங்களோட எல்லையை தாண்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் கண்காணிக்க முடியுன்றதுனால ரொம்பவே உஷாரா அமெரிக்கா இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. 2019 முதல் S-400 யூனிட் இருந்து அந்த இடத்துல வந்துச்சு. அப்போ துருக்கி என்ன நினைச்சானா, கண்டிப்பா அமெரிக்காவை நம்மளால கன்வின்ஸ் பண்ணி இந்த S-400 பயன்படுத்திக்கிட்டே F-35 வாங்கிட முடியும்னு நினைச்சாங்க. ஆனா அமெரிக்கா கேட்ஸா இந்த கவுண்டரிங் அட்வைசரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்கல்ல,
அமெரிக்காவோட எதிரிகள் கிட்ட யாராச்சும் போர் விமானங்கள் இல்லை போர்க்கருவிகள் வாங்கினாங்கன்னா அவங்க மேலே போடப்படக்கூடிய பொருளாதார தடைகள் அதை துருக்கி மேலே போட்டாங்க. F-35 கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஸோ இந்த இடத்துல துருக்கி S-400 வாங்கி வச்சுட்டு அவங்களோட மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. நாட்டோ கிட்ட இருந்து ப்ரெஷர் குறைஞ்ச மாதிரி இல்லை. இப்போ இது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போய் நிற்க ஆரம்பிச்சதுன்னா, நீ S-400 ஆக்டிவேட்டே பண்ணக்கூடாது. நீ வாங்கிட்ட ஏதோ ஒரு $2.5 பில்லியன் மதிப்பீட்டில் உன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நீ வாங்கி வச்சிருக்க. ஆனால் அந்த S-400 நீ உன்னோட வான்பரப்பில் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அப்படி ஆக்டிவேட் பண்ணினா நீ ஏகப்பட்ட கான்சிக்வன்சஸை இந்த இடத்துல ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார்னிங் ஆனது கொடுக்கப்பட்டுச்சு. என்னடா இருக்கே சொல்ற அப்படின்னா, S-400 சும்மா வாங்கி தான் துருக்கி வச்சிருக்காங்களா? இன்னைய வரைக்கும் அதை பயன்படுத்தலையான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. துருக்கி சில இடங்கள்ல அதை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு செய்தியும் வெளியில கிடையாது. இது அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கின அந்த S-400 அத்தனையும் ஜஸ்ட் ரொட்டீன் மிஷனுக்காக கூட இன்னும் பயன்படுத்தப்படலை. அன்டிஸ்க்ளோஸ்டு லொகேஷன்ஸ்ல அதோட ரேடார்ன்றதை இன்னமும் அந்த டார்கெட்டை ட்ராக் பண்ணக்கூடிய ரேடாரையும் அந்த டார்கெட்டை ஃபைன் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ரேடாரையும் இப்போ வரைக்கும் துருக்கி ஆக்டிவேட் பண்ணலை. ஆல்மோஸ்ட் ஒரு 6 வருஷத்துக்கும் அதிகமாயிடுச்சு. அவங்க வாங்கி அப்படியே ஷோகேஸில் வைக்கிற மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் துருக்கி இப்போ என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இதுதான் இந்த கிளாஷை ஆரம்பிச்சு வைக்க போகிற ஒரு பிள்ளையார் சொல்லினே சொல்லலாம். இந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்கான ப்ரோக்ராம் துருக்கிக்கு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. சமீபத்தில் நாட்டோட சம்மிட் ஒன்று நடந்து முடிஞ்சு. இதில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா துருக்கியோட மல்டி லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி துருக்கியோட ராணுவ அமைச்சகமும் அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. S-400 தான் பயன்படுத்தலையே அப்படின்னா அதை தவிர்த்து ஏதாச்சும் முக்கியமான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு துருக்கி கிட்ட இருக்கான்னு பார்த்தோன்னா, S-400க்கு ஈக்குவலா இல்லை அதை மேட்ச் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்த துருக்கி கிட்ட கிடையாது. இந்த துருக்கியோட இந்த மல்டி லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்டீல் டோம்னு சொல்லுவாங்க. இதில் 10 to 100 கிலோமீட்டர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஃபென்ஸ் ஷீல்டை கிரியேட் பண்ணுறது தான் இவங்களோட ஒரு முக்கியமான நோக்கம். ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் 10 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிறதுக்கு சுகர் சிஸ்டமும் குபாக் சிஸ்டமும் இதில் யூஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ரேஞ்ச் 5 to 10 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிறதுக்கு ஹிசார் A+ம் கொடாமிர் சிஸ்டமும் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மீடியம் ரேஞ்ச் 10 to 15 கிலோமீட்டர் உள்ள இருக்கக்கூடிய டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு கல்கன் 1, கல்கன் 2, ஹிசார் O+ யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. லாங் ரேஞ்ச் ஆவரேஜா 15 to 30+ கிலோமீட்டர்ஸ், அதாவது அதிகபட்சம் பார்த்தோன்னா ஒரு 120 கிலோமீட்டர் வரைக்கும் இதை சைபர் சிஸ்டம்ஸ் வச்சு நாங்கள் கவுண்டர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த எந்த ஒரு மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லையும் S-400 இவங்க இன்க்ளூட் பண்ணலை. S-400 இன்க்ளூட் பண்ணாதது ஆல்ரெடி வெளியில் வந்த ஒரு செய்தி தான். அப்போ இதுக்கும் இந்த செய்திக்கு என்ன சம்பந்தம்? ஸோ ஆல்ரெடி வெளியில் வந்த ஒரு தகவல் S-400 எப்படி ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக இந்த இடத்துல துருக்கியை மாற்றுன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு துருக்கி கிட்ட இருந்து ஒரு பதில் ஆனது வந்துச்சு. இந்த மாதிரி உங்களோட மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் நீங்கள் S-400 யூஸ் பண்ணலை, F-35 ப்ரோக்ராம்குள்ள கூடிய சீக்கிரத்தில் போக போறீங்கன்ற மாதிரி ஒரு செய்தி உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. இதுக்கான பதில் என்னன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு கண்டிப்பா F-35 ப்ரோக்ராம்ல துருக்கி கூடிய சீக்கிரத்தில் ஜாயின் பண்ணும். வித்தின் இயர்ஸ்ல F-35 துருக்கியோட வானத்தில் பறக்குன்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே ஒரு கான்செப்ட் தான். F-35 அந்த இடத்துல வந்துச்சுன்னா S-400 அந்த இடத்துல வெளியில் போயிடணும். அப்படி S-400 அந்த இடத்துல இருக்குன்னா F-35 உள்ள வரவே கூடாது. இதே ஒரு கான்செப்ட் தான். சரி, ஓகே ஆர்கே, இந்த இடத்துல S-400 அவங்க பயன்படுத்தலைன்னா திரும்ப ரஷ்யாவுக்கு அவங்க அனுப்ப மாட்டாங்க. ரஷ்யா அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. அப்போ ஒருவேளை பாகிஸ்தானுக்கு இதுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? மேபி பாகிஸ்தானுக்கு இந்த வெப்பன் சிஸ்டம் ஆனது மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதையும் அவங்களே பதிலில் சொல்லிக்காங்க. இதோட பொட்டன்ஷியல் பையர்ஸாக நாங்கள் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்தியா S-400 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அப்படி இல்லைனா பாகிஸ்தானுக்கு ஒரு புது வெப்பன் சிஸ்டம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு அவங்களோட ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு இது போகிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. இந்த 0.1% சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு கூட கிடையாது. அதுக்கு ரஷ்யா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ரஷ்யா ஒத்துட்டாலும் சரி, இந்த இடத்துல இந்தியா ப்ரெஷரை பில்ட் பண்ணுறது மூலிமா, ரஷ்யா மேலே ஒரு ப்ரெஷர் போடுறது மூலிமா அதை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல அது பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இந்தியா அதை வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறதுக்கும் வாய்ப்புன்றது கிடையாது. 1008 பிரச்சனையும் நமக்கு எதிராக பண்ணி வச்சிருக்காங்க. மெயினாக காஷ்மீர் இஷ்யூவில் இந்த பிக் 3 பிரதர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இவங்க பாகிஸ்தான், துருக்கி, அசர்பைஜான், இந்த 3 நாடுகளும் சேர்ந்து காஷ்மீரில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்தியான்னு கை தூக்குற ஆளுங்க இவங்க 3 பேரும். ஸோ இந்த 3 நாடுகள்கிட்டையும் கண்டிப்பாக இந்தியா இதுக்கப்புறம் பெரிய எந்த ஒரு டிஃபென்ஸ் டையும் வச்சுக்க மாட்டாங்க. மெயினாக இந்த பகல்காம் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் இந்த இந்தியா பாகிஸ்தான் கிளாஷஸ் அதிகமாக இருக்கப்போ நேரடியாக நமக்கு எதிராக ட்ரோனை கொடுத்து உதவுனது மட்டும் இல்லாமல் என்ன உதவிகளை வேணால் செய்யறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வேற வழி இல்லாமல் இந்த எக்யூப்மெண்ட்டை ஒன்று அங்கேயே வச்சு அதோட பேரை கெடுக்கணும். அப்படி இல்லையா ரஷ்யாவுக்கு இதை அனுப்புறதுக்கான அந்த முயற்சிகளை பண்ணணும்னு துருக்கி முக்கியமான ஒரு நிலைமையில மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரஷ்யாவை தான் டிஃபைன் பண்ணும். உங்களோட ஒரு அதிநவீன ஒரு தொழில்நுட்பத்தை துருக்கி கிட்ட கொடுத்துருக்கீங்க. அப்படி கொடுத்ததை அவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. சரி, ஓகே, காசு வந்துருச்சு, இதுக்கப்புறம் அவன் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம். ஆனால் அதை ஆக்டிவேட்டே பண்ணாமல்
எந்த ஒரு காரணத்துக்காக அதை வாங்கினாங்களோ, F-35 கூட எனக்கு பரவாயில்ல, எனக்கு வந்து நிறைய த்ரெட் இருக்குது, இந்த இடத்துல வந்து என்னோட ஏர் ஜோனை நான் பாதுகாக்கணும்னா எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினதை அந்த ஒரு காரணத்துக்காகவே வெளியில் தூக்கி போட்டு திரும்ப 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டை வாங்குறது அந்த S-400ஓட பேருன்றதை மொத்தமாக கெடுத்துரும். ஏற்கனவே உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள நுழைஞ்சு அடிக்கிறதுனால இந்த S-400க்கு ஒரு பெரிய பேருன்றது டேமேஜ் ஆயிருக்கு. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் S-400 ஒரு பேர் வெளியில் வந்துச்சு, நல்லாவே வெளியில் தெரிஞ்சது பாகிஸ்தானோட மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ணதுனால. இந்த இடத்துல ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த மாதிரி மாறி மாறி அதுக்கு சிக்கல்கள் வந்துட்டு இருக்கப்போ துருக்கி படக்கூடிய இந்த சம்பவத்தினால கண்டிப்பாக ரஷ்யா ஏதோ ஒரு விதத்தில் இந்த துருக்கிக்கு எதிராக திரும்புவாங்க. ஆனால் ரஷ்யா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு பார்த்தோன்னா இப்போதைக்கு எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபியூச்சரில் இது எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுவது உங்கள் எல்லாருக்கும்